Good morning, students. Today we are going to learn about the lesson Unit 5 Basis of Classification. Today we are discussing the topic Plant Classification. Okay, so now let me see the picture Animal Classification. So Animal Classification நம்ம two types நம்ம classify பண்ணோம். Backbone presence இருக்கிறதுனால ஸோ invertebrates and vertebrates. ஸோ invertebrates 9 phylum இருக்குது. ஸோ அதுக்கு என்னென்ன உயிரினங்கள் எக்ஸாம்பிள்ஸாக இருக்குது. அடுத்தது வெர்டிபிரேட்ஸில் 5 கிளாஸஸ் இருந்துச்சு. அந்த 5 கிளாஸஸ்க்கு என்ன மாதிரியான அனிமல்ஸ்லாம் இதுக்கு எக்ஸாம்பிள்ஸாக இருக்குங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ நாம் இதை பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது கிளாசிஃபிகேஷன் ஆஃப் பிளான்ஸ், அதாவது தாவரங்களுடைய வகைப்பாடு. ஓகே, நார்மலி plants are present all over the world. The plants can be classified into two different categories. First one unicellular plants and second one multicellular plants. Unicellular plants நம்ம என்னென்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம்னு சொல்லி பார்த்தோம்னா கிளாமிடோமோனஸ் அண்ட் ஈக்லினா, வால்வாக்ஸ். ஸோ இந்த மாதிரியான உயிரினங்கள்லாம் வந்து இருக்குது. ஸோ தீஸ் ஆல்சோ மைக்ரோஸ்கோபிக் இன் நேச்சர். பட் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய அதிகப்படியான பிளான்ஸ் மோஸ்ட்லி ஆல் அரவுண்ட் தி வேர்ல்ட் தே ஆர் ஹேவிங் மல்டி செல்லுலார் பிளான்ஸு. ஃபார் எக்ஸாம்பிள் கிராஸஸ்லேருந்து பெரிய மரங்கள் ட்ரீஸ் வரைக்கும் இருக்கிறது எல்லாமே பிளான்ஸ் வகை தான் இருக்கும். ஸோ தீஸ் பிளான்ஸ் கேன் பி கிளாஸிஃபைட் இன்டு டூ டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ். தே ஆர் ப்ரொடியூஸ் இன் த ஃப்ளவரிங் கண்டிஷன். அதை வந்து நம்ம பேஸ் பண்ணி ஃபெனரோகேம்ஸ், கிரிப்டோகேம்ஸ்னு சொல்லுவோம். ஸோ ஃபெனரோகேம்ஸ் அப்படின்னு சொன்னோம்னா ஃப்ளவர் ப்ரொடியூசிங் பிளான்ஸுக்கு ஃபெனரோகேம் வேணும். நான் ஃப்ளவரிங் பிளான்ஸை கிரிப்டோகேம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரிக்கலாம். அப்போ முதல்ல நம்ம பார்க்க போகிறது நான் ஃப்ளவரிங் பிளான்ஸு, கிரிப்டோகேம்ஸு. ஸோ கிரிப்டோகேம்ஸில் இந்த மாதிரி பேஸ் பண்ணி பிளான்ஸை தேலோஃபைட், பிரியோஃபைட், டெரிடோஃபைட்ஸ், ஜிம்னோஸ்பர்ம்ஸ், ஆஞ்சியோஸ்பர்ம்ஸ் இப்படி நம்ம கிளாஸிஃபை பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு 3 பிளான்ட் கேட்டகரி வந்து பார்த்திங்கன்னா என்னது தேலோஃபைட்டா, பிரியோஃபைட்டா, டெரிடோஃபைட்டா கேன் பி பிலாங்கிங் டு த டைப் ஆஃப் கிரிப்டோகேமிக் பிளான்ஸ். அண்ட் தென் ஜிம்னோஸ்பர்ம் அண்ட் ஆஞ்சியோஸ்பர்ம்ஸ் பார்த்திங்கன்னா என்னது ஃப்ளவரிங் பிளான்ஸு. ஓகே, ஃபெனரோகேம்ஸ். Based on dichotomy, plants can be classified into two main groups, flowering and non-flowering plants. Non-flowering plants do not produce seeds and flowering plants produce seeds. அதாவது non-flowering plants ஆனது பூக்கள் உருவாக்க முடியாத காரணத்தினால do not producing seeds. As well as oppositely, phanerogame plants can be producing the flowers and also producing seeds. Non-flowering plants are classified into 3 types. They are algae, bryophytes, thallophytes, mosses, bryophytes, and ferns, pteridophytes. Based on the fruit body, flowering plants are classified into 2 types. They are gymnosperms and angiosperms. அது பூக்களை உண்டாக்கி விதைகளை தோற்றிக்கக்கூடிய தன்மையை பொறுத்து நம்ம ரெண்டு பேர் பிரிக்கிறோம், ஜிம்னோஸ்பர்ம்ஸ் அண்ட் ஆஞ்சியோஸ்பர்ம்ஸ். ஓகே, now let me see the first plant type, algae. They are thallophytic organism. Okay, the plant is a thallus, not well differentiate into root, stem and leaves. ஸோ ஆல்கேங்கிறது தேலோஃபைட்டான்னு சொல்லுவோம். ஏன் தேலோஃபைட் சொல்லலாம்? ஸோ do not easily differentiated into a plant body of a root, stem and leaf. So that is called thallus. They are predominantly aquatic. இது எல்லாமே முழுக்க தண்ணிலேயே வாழக்கூடிய aquatic organisms. They are unicellular or multicellular. Example Phyllomenthus, example Chara. அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா யூனிசெல் ஒரு செல் உயிரினங்களாகவும் இருக்கலாம், பல செல் உயிரினங்களாகவும் பாசிகள் இருக்கலாம். எடுத்துக்காட்டுக்கலாம், இது ஒரு ரிப்பன் வடிவ அமைப்புகளாக தட்டையாகவும் இருக்கலாம். எடுத்துக்காட்டு கேரா எக்ஸாம்பிள்ஸு. ஸோ நெக்ஸ்ட் லெட் வி see the classifications of plants. ஸோ do not produce seeds, produces seeds. இதை பேஸ் பண்ணி ரெண்டு பிரிக்கிறோம். ஃபஸ்ட்டு do not produce seedsல has roots, stems and leaves இருக்கக்கூடியது ferns. It has no roots, stem and leaves for algae. Has some roots, stems and leaves like structures, mosses. Produce seedsல non-flowering plants, flowering plants. Non-flowering plants example conifers, gymnosperms. Flowering plants example angiosperms. இதில் monocotyledon, dicotyledon with 1 cotyledon paddy, 2 cotyledon tamarint. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது mosses. So mosses is important examples of bryophytes. So these bryophytic plants plant body is not differentiated into true root, stem and leaves. இது உண்மையான தண்டு, இலை, வேர் என எளிதில் வேறுபடுத்தி பார்க்க முடியாது. பட் அதனுடைய ஸ்ட்ரக்சரெலாம் இருக்கிற மாதிரி இருக்கும். தே ஆர் வாட்டர் லிவிங் பிளான்ஸ், நீட்ஸ் மாய்ஸ்சர் டு கம்ப்ளீட் இட்ஸ் லைஃப் சைக்கிள். ஹென்ஸ் தே ஆர் ரெஃபர்டு டு ஆஸ் ஆம்பிபியஸ் பிளான்ஸ். இந்த மாசஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த எக்ஸாம்பிள்ஸ் இருக்கக்கூடிய இந்த பிரையோஃபைட்டிக் பிளான்ஸ் ஆனது இருவாழ்வி ஆம்பிபியஸ் பிளான்ஸ் சொல்லுவோம், இருவாழ்வி தாவரங்கள். ஏன்னா
they are living both land and water. ஸோ அதோடைய லைஃப் சைக்கிள் கம்ப்ளீட் ஆகணும்னா அதுக்கு வாட்டர் இஸ் ஒன் ஆஃப் த எசென்ஷியல். ஸோ they are called amphibious plants. They do not have any specialized vascular tissues for conduction of water and food. Examples funaria. அதாவது இந்த தாவரங்களில் சைலம் மற்றும் ஃப்ளோயம் சொல்லக்கூடிய வாஸ்குலர் பண்டல்ஸு எதுவும் இல்லை அதோடைய உணவு மற்றும் தண்ணீரை உறிஞ்சுவதற்காக. Next another one plants pteridophytes. Pteridophytes are otherwise called fern plants. These fern plants also otherwise known as ornamental plants. These ornamental plants also present in the place of parks and then ornamental purposes also. The plant body is well differentiated into root, stem and leaves. Leaves may be larger or small. அதாவது இந்த மட்டுமே தான் பூமியில் தோன்றிய முதல் தாவரங்கள் ஃபஸ்ட்டு ஃபார்ம்டு லேண்ட் பிளான்ஸு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஈஸிலி டிஃபரன்ஷியேட்டட் இன்டூ ரூட், ஸ்டெம் அண்டு லீவ்ஸ் ஆல்சோ. இது வந்து லீவ் பார்த்திங்கன்னா ஸ்மால்ஸாக இருக்கலாம் அல்லது சைஸில் அது லார்ஜ் சைஸாக இருக்கலாம். The specialized vascular tissues are found for the conduction of water and food. இதில் வாஸ்குலர் பண்டல்ஸ் இருந்தாலுமே இதனால் ஃப்ளவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. ஸோ திஸ் இஸ் கால்டு வாஸ்குலர் பண்டல்ஸ் ஹேவிங் கிரிப்டோகமிக் பிளான்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ பேசிக்கலி தே ஆர் ஃபஸ்ட்டு லேண்ட் பிளான்ஸ் விச் க்ரோஸ் வெல் இன் ஷேடி, மாய்ஸ்ட் அண்ட் கூல் பிளேசஸ். அதாவது இது அடிப்படையாக நம்ம இந்த தாவரங்கள் எங்கே அதிகமாக வாழும்னு சொல்லி பார்த்தோம்னா அதிக நிழலான பகுதியிலையும் ரொம்ப ஈரப்பதமான பகுதியிலையும் வாழக்கூடியதாக இந்த தாவரங்கள் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் அடியாந்தம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஜிம்னோஸ்பெர்ம்ஸ். ஸோ ஜிம்னோஸ்பெர்ம்ஸில் இதில் 2 வேர்ட்ஸ் இருக்குது. ஜிம்னோஸ் மீன்ஸ் ஓப்பன் ஆர் நாக்ட், ஸ்பெர்ம்ஸ் மீன் சீட்ஸ். The plants are perennial, woody, evergreen with true root, stem and leaves. அதாவது இந்த தாவரங்கள் வந்து எப்பொழுதும் பசுமையாக இருக்கக்கூடிய அதிகமான கட்டைத்தன்மை உடைய எவர்கிரீன், நீண்ட காலத்துக்கு பசுமையாக இருக்கக்கூடிய தாவரங்கள். இதில் உண்மையான தண்டு மற்றும் இலைகள், வேர்கள் ஆகியவை காணப்படுகிறது. They possess vascular tissue, xylem without vessels and phloem without companion cells. இந்த xylem, phloem எல்லாமே இருக்கும், பட் அதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய செல்ஸு கிடையாது. ஓகே, சைலத்துக்கு ஃப்ளோயம் இல்லை, சைலத்துக்கு வாஸ்குலர் டிஷ்யூஸு வெசல்ஸ் கிடையாது. வித்தவுட் கம்பேனியன் செல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோயத்தில் இல்லை. ஸோ ஓவியூல்ஸ் ஆர் நாக்ட், அது விதைகளானது வெளிப்படையாக ஓப்பனாகவே இருக்கும். ஸோ வித்தவுட் ஓவரி, அதில் வந்து பார்த்திங்கன்னா ஓவியூலானது ஓவரியான க்ளோஸ் பண்ணி இருக்காது. ஹென்ஸ் தே டு நாட் ப்ரொடியூஸ் ஃப்ரூட்ஸ், இதனால் இவைகள் கனிகளை உற்பத்தி செய்ய முடியாது. த சீட்ஸ் ஆர் நாக்ட். எக்ஸாம்பிள்ஸ் பைனஸ் அண்ட் சைக்கஸ். ஸோ விதைகளானது எப்பொழுதும் ஓப்பனாகவே இருக்கும். ஸோ இவைகளால் பூக்களை உற்பத்தி செய்ய முடியாது. தட் இஸ் கால்டு ஜிம்னோஸ்பெர்ம்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் பைனஸ் அண்டு சைக்கஸ். ஸோ நெக்ஸ்ட் லெட் வி சி த அனதர் ஒன் பிளான்ஸ் ஆஞ்சியோஸ்பெர்ம்ஸ். ஸோ ஆஞ்சியோஸ்பெர்ம்ஸில் இதில் வந்து நம்ம 2 வேர்ட்ஸ் வந்து பிரிக்கலாம். ஆஞ்சியோஸ் மீன்ஸ் பாக்ஸ், ஸ்பெர்ம்ஸ் மீன் seeds. So plant body is well differentiated into true root, stem and leaves. தாவரங்களை உண்மையாக நம்ம வெளியே வேறுபடுத்தி பார்க்கலாம், தண்டு, வேர், இலைன்னு சொல்லிட்டு. ஸோ இதனால் நம்ம உண்மையான தண்டு, வேர் தொகுப்பு, தண்டு தொகுப்பு, இலை தொகுப்பாகவே காணப்படுகிறது. They produce a flower with 4 holes. அதாவது பூக்களில் 4 விதமான பகுதிகள் காணப்படுகிறது. ஃபார் எக்ஸாம்பிள் கேலிக்ஸு, கொரல்லா, ஆண்ட்ரோசியம் அண்ட் கைனோசியம். கேலிக்ஸ் அண்ட் கொரல்லா இது வந்து பார்த்திங்கன்னா பெட்டல்ஸு, செப்பல்ஸ் நம்ம சொல்லலாம். ஆண்ட்ரோசியம் இஸ் ஒன் ஆஃப் த மேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன். கைனோசியம் இஸ் ஒன் ஆஃப் த ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன். ஹென்ஸ் known as a flowering plants. இது மாதிரியான பூக்கள் 4 விதமான அமைப்புகளையும் பெற்றுச்சுன்னா தட் இஸ் கால்டு ஃப்ளவரிங் பிளான்ட்ஸு. ஓகே, ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் ஓவரி இஸ் present inside the flower which develops into fruit and ovule develops into seeds. அது ஃபீமேல் பார்ட் ஆஃப் த ஃப்ளவர் வந்து பார்த்திங்கன்னா கைனோஸ் சொல்லுவோம். ஸோ அந்த கைனோசத்தில் ஓவரி இருக்கும். அந்த ஓவரி தான் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரூட்டாக டெவலப் ஆகும். ஓவரிக்கு உள்ள இன்சைடில் இருக்கக்கூடிய ஓவியூல்ஸ் தான் சீட்ஸாக டெவலப் ஆகும். ஓகே, பிளான்ட் பொசஸ் வெல் டெவலப்டு வாஸ்குலர் சிஸ்டம் வித் xylem வெசல்ஸ் அண்ட் ஃப்ளோயம் கம்பேனியன் செல்ஸ். இந்த ஆஞ்சியோஸ்பெர்ம் பிளான்ஸில் வாஸ்குலர் பண்டல்ஸில் லைக் xylem அண்ட் ஃப்ளோயம் வந்து நல்லா டெவலப் ஆகிருக்கும். ப்ளஸ் அதனோட அடிஷ்னல் செல்ஸோட என்னது xylem வெசல்ஸு, அந்த கம்பேனியன் செல்ஸு ஃப்ளோயத்தில், ஸோ எல்லாமே இருக்கக்கூடிய நிறையா கம்பேனியன் செல்ஸ் அதனுடைய அடிஷ்னல் செல்ஸோட இருக்கும் வெல் டெவலப்டு வாஸ்குலர் பண்டல்ஸு. ஸோ ஆஞ்சியோஸ்பெர்ம்ஸ் ஆர் த டாமினன்ட் பிளான்ட் ஃபார்ம்ஸ் ஆர் ப்ரெசன்ட் டே பேஸ்ட் ஆன் த நம்பர் ஆஃப் காட்டில்டன்ஸ். அதாவது இந்த ஆஞ்சியோஸ்பெர்ம்ஸை நம்ம வந்து மேலும் நம்ம 2 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன் டைகாட்டில்டன் அண்ட் மோனோகாட்டில்டன். மோனோகாட்டில்டன்னா ஒன்லி சிங்கிள் சீட்ஸ், அதனுடைய ப்ளமியூல் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிளாக தான் இருக்கும். அந்த
கார்டிலன்ஸு. ஸோ அதனால் நம்ம வந்து மோனோகார்டிலன்ஸ் சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் பேடி, ரைஸ் இது மாதிரி சொல்லலாம். டைகார்டிலன்ஸுக்கு 2 டைப் ஆஃப் 2 சீட்ஸ் 2 கார்டிலன் வந்து ஃபார்ம் ஆகும். அதுக்கு பேர் டைகார்டிலன் பேர். எக்ஸாம்பிள்ஸ் பீனு, எல்லா விதமான அதிகப்படியான பிளான்ஸ் இந்த டைகார்டிலன்ஸ் தான். ஓகே. Of cotyledons, angiosperms are broadly divided into 2 groups. They are monocotyledons, dicotyledons. Plant seeds which have only one cotyledon are said to be monocots. Plants seeds which have 2 cotyledons are known as dicots. Examples paddy for monocot, tamarin for dicot. Okay, next class நம்ம அடுத்த டாபிக்கை நம்ம தெளிவாக பார்க்கலாம். Thank you.